வெல்கம் டு மேத்திசன் ஸ்டேட் பார்க். இன்றைக்கி நம்ம மேத்திசன் ஸ்டேட் பார்க்கை ஹைக் பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குன்னா இல்லினாய்ல ஸ்டார்வ்ட் ராக்ஸ் பக்கத்தில் இருக்குது. இது இருக்கிற சிட்டி பேர் வந்து ஒக்லஸ்பி, இல்லினாய். சிகாகோவிலேருந்து 1 hour 45 minutes ட்ரைவ் சவுத் வெஸ்ட் டைரெக்ஷனில் இருக்குது. அது மாதிரி ப்ளூமிங்டன் ஏரியாவிலேருந்து அரௌண்ட் 1 hour to 1 hour 15 minutes ட்ரைவ் டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்குது. பாரு இப்படி போனோம்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. யூ ஆர் ஹியர். இங்கே எங்கேயுமே அந்த இது இல்லை. நான் சொல்கிற லேக் வந்து அங்கே இருக்குது. ஃபால்ஸ் எங்கே இருக்கு? லேக் ஃபால்ஸ் தான் இருக்கு. இங்கே இருக்கு, அங்கே தான் போகணும். சப்பா அது. ஆனால் இங்கே போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாரு. 1.9 minutes போட்டிருக்கு. 1.9 minutes தானே, 1 hour ஆகும். 1 hour ஆகுமா? நம்பர் ஆல் டிஸ்டன்ஸ் ஒன் வே ஃப்ரம் ஃபோர்ட்லேருந்து கேஸ்கேட் ஃபால்ஸ் 0.1 mile தான். செடார் பாயிண்ட், லேக் ஃபால்ஸ் 0.6 mile. ஓகே, ஸோ ஃபோர்ட்டில் இருந்து கேஸ்கேட் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. வர முடியாது, ஏன்னா இங்கே இருக்குது. இப்படி போய் இப்படி போகணும். அங்கே இருக்கு. இப்படி போய் இப்படி போனால் தான் வரும். ஓகே, இங்கேருந்து இப்படி போக முடியுமான்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் கேஸ்கேட் ஃபால்ஸ் போயிட்டு செடார் பாயிண்ட்டு. செடார் பாயிண்டில் லேக் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? லேக் ஃபால்ஸ். ஓகே, லேக் ஃபால்ஸ். அப்போ நம்ம டுவர்ட்ஸ் நார்த் போகணும். கேஸ்கேட் ஃபால்ஸ் போயிட்டு லேக் ஃபால்ஸ் போயிட்டு அந்த பிரிட்ஜ் டேமை பார்த்துட்டு மேத்திசன் லேக் அங்கே தான் இருக்குது. அப்படியே ரிட்டர்ன் ஃபோர்ட்டுக்கு வந்துடணும். கீழே போக முடியாது. ஓகே, இதான் ஃபோர்ட்டா? இந்த சைடு ஒரு ஆக்சுவல் ட்ரையல் சைடில் இருக்குது ஸ்டெப்ஸ். இது வந்து ஸ்டெப்ஸில் ரிட்டர்ன் ஏறி வர்றது கஷ்டமாக இருக்கும். அதே மாப்பிங்க இந்த சைடும் அலௌட் இல்லையா? ரொம்ப ஸ்ட்ரீட் அது. ஸ்ட்ராபெரி ராக் ஃபால்ஸ் எங்க? ஓ, கீழே தான் போகணும். எப்படி போகிறது? ஓ, இந்த பிரிட்ஜுக்கு ரைட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறது அப்பர் டெல்ஸ். ஸோ இந்த சைடில் போனால் அந்த லேக் ஃபால்ஸ் வரும். ஸோ இதுக்கு கீழே இறங்கி நம்ம போகணும். இதே மாதிரி இப்போ இந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட் சைடில் வந்து திஸ் இஸ் கால்ட் லோவர் டெல்ஸ். இதுக்கு கீழே இறங்கி போனால் தான் அந்த கேஸ்கேட் ஃபால்ஸ் வரும். ஸோ இந்த 2 ஏரியா தான் நம்ம இப்போது ஹைக்கிங் பண்ண போகிறோம். பேசிக்கலி லெஃப்ட் அண்ட் ரைட் இது எல்லாமே வந்து தி கால் இட் ஆஸ் டெல்ஸ். மேத்திசன்கிறவர் வந்து இந்த லேண்டை முதல்ல ஓன் பண்ணியிருந்திருக்காரு. அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து அவரோட லீகல் லாயர்ஸ்லாம் இல்லினாய் ஸ்டேட்க்கு வந்து டொனேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட்
திஸ் இஸ் கால்ட் அஸ் மேத்திசன் ஸ்டேட் பார்க். அதுக்கு முன்னாடி வந்து டியர் பார்க்னு அதை சொல்லியிருந்திருக்காங்க. இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணது, இந்த பிரிட்ஜ் பில்ட் பண்ணது, இந்த ஸ்டெப்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, இது எல்லாமே வந்து மேத்திசன் தான் பண்ணி வச்சுருந்துருக்காரு. மாலை வெயில், சூரியன் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். ஃபோட்டோ டைம். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்பர் டெல்ஸ் அண்ட் லோவர் டெல்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.